பாரதி, அன்னைக்கு கொஞ்சம் விட்டிருந்தாலும் அவன் மாலதியும் கொன்னுட்டு என் மகனும் செத்து போயிருப்பான். ஆனா இதெல்லாம் புரிஞ்சுக்காம அந்த மாலதி எப்படி பேசுற பத்தியா? அத்தை, மாலதிக்கு எதுவும் தெரிய வேண்டாம். அவன் நினைக்கிற மாதிரியே இருந்துட்டு போட்டோம். நீங்களும் கண்டுக்காதீங்க. ஏன் பாரதி? அவளுக்கு தெரியட்டும். ராஜேஷ்க்கு அவளை பிடிக்கலங்கிறது தெரிஞ்சாதானே ராஜேஷ்க்கு நல்லது. அப்படி இல்ல அத்தை. உண்மை தெரிஞ்சா அவ ராஜேஷை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவா. ஏற்கனவே ராஜேஷ் ரொம்ப நொந்து போயிருக்கான். தாங்க மாட்டான் அத்தை. நீ சொல்றதும் சரிதான். சரி, இனிமே நான் அதை பத்தி பேச மாட்டேன். மா, பசிக்குதுமா. இதோ ஒரு நிமிஷம் இரு, பசிக்குதான். வா. பரவாயில்லையே, வாயை திறந்து பசிக்குதுன்னு கேக்குற. அத்தை, நீங்க போனதுக்கு அப்புறம் உங்க புள்ள பசின்னு வாயை திறந்து சொல்லி பல நாளாச்சு. அம்மாவை பார்த்த உடனே பசி வந்துருச்சு. பாத்தீங்களா? சரியான அம்மா புள்ள. ராஜேஷ், வாடா, வா உட்காரு. அம்மா பரிமாறுறேன், உட்காரு. சாப்பிடு. அண்ணி, சாம்பார் சட்னி சூப்பரா இருக்கு. அத்தை பண்ணதாச்சே. டேய், நான் இல்லாத போது உங்க அண்ணி தானே சமைச்சு போட்டா. அப்போ பாரதி அண்ணி சமைச்சதெல்லாம் சூப்பரா இருந்தது. இப்ப நான் வந்த உடனே ஏன் சமையல் சூப்பரா இருக்கு என்கிட்ட ஐஸ் வைக்கிறியா? நான் சாதாரணமா தான் சொன்னேன். ஜால்ரா தட்ட ஆரம்பிச்சிட்டா. சாப்பிடு. எனக்கே உங்க சமையல் சாப்பிடாம என்னமோ போல ஆயிடுச்சு. என்ன இருந்தாலும் உங்க சமையல் மாதிரி வராது, அதுதான் உண்மை. பேசிக்கிட்டு கொஞ்சம் விட்டாலும் இவளுங்க 2 பேரும் சேர்ந்து ராஜேஷும் என்னை பிரிச்சிருவாளுங்க. விடக்கூடாது. அத்தை கொடுங்க, நான் பரிமாறேன். என்னது? நீ பரிமாற போறியா? போ, உன் வேலையை பார்த்துட்டு போ. இல்லத்த, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் பரிமாறேன். வாடிமா, வா. எவ்வளவு சமைச்சு வைப்பா, நீ வக்கனையா பரிமாறிட்டு போவேல. ரொம்ப தான் உனக்கு அக்கறை. இல்லத்த, நான் தான் பரிமாறுவேன். மாலதி, ஏன் பிரச்சனை பண்ற? நான் என்ன கேட்டேன்? சந்தோஷ் மாமாக்கும் உங்க பாரதியன் தானே சாப்பாடு போடுறாங்க, அந்த மாதிரி தான் நானும் கேட்டேன். இது அது தப்பா? மாலதி, அத்தையே பரிமாறட்டும், விடு. நான் ஒன்னும் உன்கிட்ட கேட்கல, நீ தலையிடாத. உன் வேலை தான், அதை பார்த்துட்டு போ. என்னடி வாய் நீளுது? பாரதி எதிர்த்து பேசின நாக்க அறுத்துடுவேன் சொல்லிட்டேன். பாரதி மட்டும் இல்ல, நானும் உங்களுக்கு மருமக தான். சிக், வாய மூடு. மருமகளா மருமக? மூஞ்சிய பாரு. ஏண்டி, என் மருமக பாரதியும் நீயும் ஒன்னா? இல்லதான், நானும் பாரதி ஒண்ணு இல்லதான். ஆனா உங்க மக ராஜேஷ்க்கு நான் தானே பொண்டாட்டி. மாலதி, என்ன பேசுற? உங்களுக்கு புரியாது ராஜேஷ், உன்னால புரிஞ்சுக்கவும் முடியாது. அத விடுங்க, அவ ஃபீல் பண்றா, அவளே பரிமாறட்டும். பாரதி, அவ அழறத பார்த்ததும் நீயும் நம்பிட்டியா? அவ நடிக்கிறா பாரதி, அழல. சரிங்க அத்த, விடுங்க. என்ன பாரதி, என் பிள்ளைக்காக கஷ்டப்பட்டு நான் சமைச்சு வைப்பேன். இவன் மேக்கப் போட்டு வந்து நான் பரிமாறுற அத்தைன்னு சொல்லுவா. உடனே நான் தூக்கி அவ கையில கொடுத்துட்டு போயிட்டோம்ல. அத்த புரிஞ்சுக்கோங்க, ராஜேஷ் சாப்பிடணும்ல, நீங்க வாங்க. நீதான் பாரதி புரிஞ்சுக்கல. எவ்வளவு நாள் கழிச்சு அவனுக்காக நான் சமையல் பண்ண, அத கூட இவன் பரிமாற விட மாட்டேங்கிறா. நீ என்னடா அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. நீங்க சாப்பிடுங்க ராஜேஷ், நல்லாதான் இருக்கு, சாப்பிடுங்க. ஏன்னா நான் சமைச்சது இல்லையே. அத்தையும் அவங்க மூத்த மருமகளும் தானே சமைச்சாங்க. மாலதி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அத்தை இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. எதுக்கு இப்ப அவங்கள டிஸ்டர்ப் பண்ற? யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட உனக்கு தெரியாதா? அத்தைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அப்படி சொல்லி சொல்லி தானே அவங்கள நம்ப வச்சிருக்க. உன் அளவுக்கெல்லாம் எனக்கு காக்கா பிடிக்க தெரியாதுமா. முதல்ல பொண்ணா லட்சணமா கரண்டி பிடிக்க கத்துக்கும். ராஜேஷ், நீ சாப்பிடு. ராஜேஷ், இன்னைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம். என்னாச்சு ராஜேஷ், என்னாச்சு? தண்ணி குடிங்க. ஓகே. என்ன என்ன சொன்ன நீ? இன்னைக்கு நைட்டு நமக்கு சாந்தி முகூர்த்தம். மலதி, பெரியப்பா சம்மதம் இல்லாம வேண்டாமே. அப்புறம் எப்படி உங்க பெரியப்பாக்கு தெரியாம கெஸ்ட் ஹவுஸ்க்கு அழைச்சிட்டு போனீங்க? அதான் நான் நினைச்ச மாதிரி நடக்கலையே. என்ன? அதனால தான் சொல்றேன், பெரியவங்களோட சம்மதத்தோட நடந்தாதான் நல்லது. உங்க பெரியப்பா சம்மதிக்கணும், அவ்வளவுதானே? அதை நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா உங்க பெரியப்பா ஒத்துப்பாரு. அப்போ அப்போ ஓகேதான். ஐயோ ராஜேஷ், என்ன அதுக்குள்ள கை கழுவிட்டீங்க? பிடிக்கல. என்ன? இல்ல, போதும். சிதம்பரம் பெரியசாமியை ஒத்துக்க வைக்கணுமா? ஒத்துக்காம எங்க போவார்? கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். சிவகாமி, நீயும் பாரதி அலங்காரம் பண்ண, எனக்கும் ராஜேஷ்க்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கும். நடத்தி காட்டுவேன். சாமி கும்பிட்டாச்சா? கும்பிட்டாச்சு. மேடம் என்ன வேண்டிக்கிட்டீங்க? எதுவும் வேண்டிக்கல, சும்மா கண்ணை மூடி சாமி கும்பிட்டேன். எதுவும் வேண்டிக்காததுக்கு எதுக்கு கோயிலுக்கு வரணும்?
எனக்கு என்ன வேணும்னு என்னை விட சாமிக்கு நல்லா தெரியுமே, அதான் வேண்டிக்கல. அம்மா, நீங்க என்ன வேண்டுதலோட வந்தீங்க? ஐடியா இல்லை. ஐடியா இல்லையா? என்ன பார்க்கத்தான் கோவிலுக்கு வந்தீங்களா, இல்ல கோவிலுக்கு வரதால மீட் பண்ணலான்னு எனக்கு ஃபோன் பண்ணீங்களா? சொல்ல தெரியல. ரெண்டுமே கூட வச்சுக்கலாம். புரிஞ்சு போச்சு. என்ன பார்க்கத்தான் கோவிலுக்கு வந்திருக்கீங்க. தேங்காய் சாப்பிடுறீங்களா? சாப்பிடலாமே. அதுக்கு முன்னால திருநீர் வச்சுக்கோங்க. ஏன், நீ வச்சுட மாட்டியா? இல்ல, யாராவது பார்த்தா தப்பாயிடும். யாரு பார்க்க? நீங்களே வச்சுக்கோங்க. குங்குமம். ஆமா, நாம மீட் பண்ணி பேசுறதுல என்ன தப்பு? எந்த தப்புமே பண்ணாத என்ன பொம்பளை பொறிக்க மாதிரி காட்டி அசிங்கப்படுத்தி குற்ற உணர்வுல அள வச்சு இந்த மாதிரிலாம் பொண்ணுங்க அந்த பக்கம் உட்கார்ந்து பேசலாமா? அங்க உட்கார்ந்து பேசலாமா? சரி, வாங்க. சரிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணல மல்லிகா. ப்ளீஸ், இந்த பேச்சு விட்டுலாமே. மல்லிகா ப்ளீஸ், எனக்காக வெயிட் பண்ணுவியா? செய்யாத தப்புக்கு நான் தற்கொலை வரைக்கும் போனேன். ஒருவேளை செத்து இருந்தா அசிங்கமான பேரோட செத்துருப்பல்ல. முடியல மல்லிகா, அது நினைச்சாலே அளவு.
ராஜேஷ் கண்ணை தொடங்க. அவ பண்ணது சாதாரண துரோகம் இல்ல. எவ்வளவு அழுதுருப்பேன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அதை நினைச்சு நினைச்சு அழுது. சும்மா எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டு கண்ணை தொடங்க. எங்க ஊர் கோவில்ல ஒரு சாமியார் தான், நீ போ, இங்க இருக்காத, இங்க இருக்க கூடாது, நீ போன்னு சொல்லி அமிச்சாரு. நானும் நம்பிக்கையோட கிளம்பி வந்தேன். சிவகாமியத்தையும் நீ தாண்டி என் மருமகன்னு என் கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனப்போ எங்க ஊர் அம்மனே என் கையை பிடிச்சு வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போறதா தான் நினைச்சேன். சிவகாமியத்தை அந்த அம்மன் மாதிரிதான் என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. பாரதி அக்காவோட வாழ்க்கை முக்கியம்னு நினைச்சு மாலதிக்கு பயந்து நான் அந்த வீட்டை விட்டு வரும்போது அந்த அம்மனை என்னை ஏமாத்தினதான் நினைச்சேன். ஆசை காட்டி என்னை ஏமாத்திட்டியேன்னு எங்க ஊர் அம்மனை கோபத்துல திட்டிக்கிட்டே வந்த. அதுக்கப்புறம் கூட அம்மன் முகம் எனக்கு ஞாபகத்துக்கு வரவே இல்லை. அன்னைக்கு நீங்க வந்து எனக்கு நீதான் மனைவி, எனக்காக காத்துட்டு இருப்பியான்னு கேட்டப்போ அம்மன் முகம் நான் நினைக்காமலேயே ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஹே மல்லிகா, என்ன அளவனான்னு சொல்லிட்டு நீ ஏன் இப்ப அழுற? எல்லாமே சரியா தான் நடக்குது, ஏதோ ஒரு கணக்குல தான் நடக்குது. என்ன நமக்கு சோதனை கொஞ்சம் அதிகமா இருக்கு. உண்மைதான். மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு பெரியப்பா கேட்டப்போ பெரியப்பாவுக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன். அப்படியா? ஆமா, பெரியப்பாவுக்காக தான் நான் ஓகே சொன்னேன். மலரக்காவோட அப்பா எங்க வீட்டு சம்மதம் வேண்டான்னு மலைச்சாமியங்கள்கிட்ட சொன்னப்பதான் நீ எனக்குள்ள இருக்கிறதே நான் உணர்ந்தேன். நான் தப்பு பண்ணதா மாலதி சொன்னப்ப நீ எனக்கு கிடைக்க மாட்டேன்ற ஒரு பயம் வந்துச்சு. நீ நீ இல்லாம என்னால எப்படி வாழும்? அந்த பயத்தினாலதான் சாக போனேன். எனக்குள்ள எப்பெல்லாம் கஷ்டம் வருது அப்பெல்லாம் உங்க ஊரு அம்மன் மாதிரி உன் முகம்தான் ஞாபகத்துக்கு வரும். அப்பதான் நீ எனக்குள்ள அதிகமாயிட்டே இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.